வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முள்ளங்கி காயினுடைய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். முள்ளங்கியில் நார்சத்து, பொட்டாசியம் போன்ற உடலுக்கு அத்தியாவசியமான பல ஊட்டச்சத்துக்கள் காணப்படுகின்றன. முள்ளங்கியை நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துட்டு வரும்போது உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான குறைக்கிறதுல தொடங்கி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்து பலவிதமான நோய்களை எதிர்க்கக்கூடிய திறன் வரைக்கும் நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை முள்ளங்கி தரும். ஸோ அதுபோல் முள்ளங்கியினுடைய 8 ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் முள்ளங்கி. முள்ளங்கியில் அதிக அளவில் இருக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து இருக்கு. இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை உங்களுக்கு வலுப்படுத்தும். முள்ளங்கியை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துட்டு வரும்போது சளி, இருமல் போன்ற பல உடல்நல பிரச்சனைகள், நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான இந்த பிரச்சனைகளை நம்ம முன்னாடியே குணப்படுத்திக்கலாம். அதே போல நமக்கு இருக்கு அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்துறதுக்கு அப்புறம் இந்த நோய்கள் எல்லாம் குணப்படுத்தப்படும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலில் இருந்து நம்மளுடைய உடலை பாதுகாத்து வைரஸ், பாக்டீரியா போன்ற எந்த விதமான பருவகால தொற்று நோய்களுமே நம்மளுடைய உடலில் அண்டாமல் பாதுகாக்கிறதுக்கு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கணும். அதுக்கு நம்ம முள்ளங்கி எடுத்துக்கலாம். இதன் மூலமாக நம்மளுடைய வயது முதிர்வை கூட நம்ம தடுத்துக்கலாம். இளம் வயதிலேயே நம்மளுடைய சர்மம் சுருக்கம் ஏற்படுவது போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம். செரிமானத்திற்கு நல்லது முள்ளங்கி. முள்ளங்கியில் நிறைந்திருக்கக்கூடிய நார்சத்து செரிமான மண்டலத்திற்கு மிகவும் நல்லது. இந்த நார்சத்து என்ன பண்ணும் அப்படின்னா செரிமான செயல்முறையை மேம்படுத்தும். மலச்சிக்கலை நமக்கு கியூர் பண்ணிடும். மலத்தோடைய இயக்கத்தெல்லாம் எளிதாக மாற்றிடும். இதன் மூலமாக உடல் பருமன், வாயு, குமட்டல் போன்ற பல பிரச்சனைகளை தடுக்கலாம். சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், செரிமானம், அஜீரணம் போன்ற எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் செரிமான மண்டலத்தை நலமோடு வைத்துக்கொண்டு நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் ஆரோக்கியமான முறையில் நீக்கிக் கொள்வதற்கெல்லாம் முள்ளங்கி உதவிகரமாக இருக்கும். புற்றுநோயை தடுக்கும் முள்ளங்கி. முள்ளங்கியில புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய பண்புகள் இருக்கு. முள்ளங்கியில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் புற்றுநோய் மற்றும் கட்டிகளினுடைய வளர்ச்சியை தடுக்கின்றன. முள்ளங்கியை தினசரி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது ஒரு சில புற்றுநோய்கள் வருவதற்கான வாய்ப்பை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குறைத்துக் கொள்ளலாம். அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து நம்மளுடைய உடம்பை நம்ம பாதுகாத்துக்கலாம். எந்த விதமான தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலும் இல்லாமல் புற்றுநோய் கட்டிகளுடைய வளர்ச்சியெல்லாம் தடுத்து முன்னாடியே புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு தருவதற்கு முள்ளங்கியை நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய உடலை எப்போதுமே நீரேற்றமாக வைத்துக் கொள்வதற்கு நம்ம கண்டிப்பா முள்ளங்கி எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். முள்ளங்கியில ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஃபைபரோட நீர் சத்தும் அதிகமாக இருக்கு. இந்த முள்ளங்கியில் இருக்கக்கூடிய நீர் சத்து நம்மளை நாள் முழுவதுமாகவே நீரேற்றமாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ நம்ம உடல் பார்த்தீங்கன்னா எப்பவுமே எளிதில் வெப்பமடையாது, புத்துணர்ச்சியாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய உடல் நீரேற்றமாக இருக்கும். முள்ளங்கியை நம்ம சேலட் வடிவிலும் எடுத்துக்கொள்ளலாம். முள்ளங்கியை சாப்பிடும்போது நீங்கள் நாள் முழுவதுமாகவே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக ஒரு சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. எந்த விதமான பிரச்சனையுமே உங்களுடைய உடல் இருக்காது. உடல் வறட்சி குறிப்பாக உங்களுக்கு ஏற்படாது. ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு முள்ளங்கி உதவிகரமாக இருக்கும். வயிறு மற்றும் கல்லீரலினுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு, உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு முள்ளங்கி உதவிகரமாக இருக்கும். இதுக்கு முள்ளங்கி போன்ற காய்கறிகள், இது கூடவே இன்னும் நிறைய காய்கறிகள் இருக்கு, அதுவுமே உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். முள்ளங்கி குறிப்பாக உங்களுடைய ரத்தத்தில் ஆக்சிஜனுடைய விநியோகத்தை இன்னும் அதிகரித்து உங்களுடைய உடல்ல எல்லா இடத்துக்குமே ஆக்சிஜன் சப்ளை பண்றது இந்த ரத்தம் தான். ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றிடும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய எந்த கிருமிகளும் இல்லாமல் ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கெல்லாம் முள்ளங்கி எடுத்துக்கொள்ளலாம். எடை இழப்புக்கு முள்ளங்கி உதவிகரமாக இருக்கும். சைடு எஃபெக்டே இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா முள்ளங்கியை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களாம் முள்ளங்கியை தங்களுடைய தினசரி உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது இது உங்களை நீண்ட நேரத்திற்கு உணவுகளை சாப்பிட்டு முடிச்சு ஒரு நிறைவான ஃபீலை கொடுக்கும். அப்போ அது மாதிரி கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கண்ட அதிகமான கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு உங்களுடைய உடல் எடையை வெயிட் ஏற்றிக்கிறத முதல்ல நீங்க நிறுத்திடுவீங்க. அதுக்கப்புறம் முள்ளங்கியில் இருக்கக்கூடிய நீர் சத்தும் நார் சத்தும் ஒன்றிணைந்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகள், அந்த கலோரிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரைச்சிரும். மென்மேலும் நீங்க தேவையற்ற கலோரிகள் உட்கொள்ளும் போது அதில் கலோரிகள் சேர்ந்து வராமல் முன்னாடியே ஃபில்டர் பண்ணி உங்களுடைய உடல் எடையை சைடு எஃபெக்ட் எல்லாமே குறைக்கிறதுக்கெல்லாம் முள்ளங்கி உதவிகரமாக இருக்கும். இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது முள்ளங்கி. முள்ளங்கியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து, ஃபோலிக் ஆசிட் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் போன்ற சத்துக்கள் எல்லாமே இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை தரும். இந்த முள்ளங்கி இதய நோய்களினுடைய அபாயத்தை பெருமளவு குறைக்கும். எனவே நீங்க முள்ளங்கியை சாப்பிடும்போது உங்களுக்கு மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகள் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போகுது, இது போல இதயம் சார்ந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம். ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் முள்ளங்கி. பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் பிரஷரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நீங்க முள்ளங்கி எடுத்துக்கொள்ளும் போது. முள்ளங்கியை தொடர்ந்து நீங்க சாப்பிட்டு வரும்போது ஹை பிபி என்று சொல்லக்கூடிய
அந்த ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தத்தை நீங்கள் கண்ட்ரோலில் வைத்திருக்க முடியும். முள்ளங்கியில் இருந்திருக்கக்கூடிய பொட்டாசியம் ரத்த ஓட்டத்தை உங்களுக்கு தடையே இல்லாமல் சீராக்கும். முள்ளங்கி உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் மிகவும் நல்லது. ஸோ அந்த ஹை பிபின்னு சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் பிரஷரில் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க அதை க்யூர் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் குளிர்ச்சியான விளைவை தங்களுக்குள்ளே உண்டாக்கிறதெல்லாம் முள்ளங்கியை சாப்பிட்டு வரும்போது உடல் சூட்டையும் வந்து குறைச்சிக்கலாம், பிபியும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய அந்த உடல் வெப்பமடைதல், இது போல் இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மயக்கம், இது மாதிரி சரும பிரச்சனை எதுவுமே நம்ம எல்லாத்தையுமே வந்து க்யூர் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் நம்ம முள்ளங்கி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ முள்ளங்கியை தொடர்ந்து சாப்பிடுங்க, நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.